மரக்காணம் கலவரம் நடந்தது. மரக்காணம் கலவரத்தில் திட்டம் நான் சிறைக்கு சென்றேன். மருத்துவர் ஐயா கூட நியாயம் கேட்டு போராடினார் மருத்துவர் ஐயா அவர்கள். சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகிறேன். ஒட்டுமொத்த கட்சியும், நான் மீண்டும் சொல்கிறேன், வார்த்தையை பயன்படுத்துகிறேன், ஒட்டுமொத்த கட்சியும் பாமகவுக்கு எதிராக நின்னது. அந்த சட்டமன்ற தீர்மானம் வரும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான், மரியாதைக்குரிய அன்றைக்கி இருந்த வன்னியர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குரு அவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் எழுந்து நின்று 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இதற்கு ஆதாரம் இருக்கிறது, விசாரணை கமிஷன் அமைச்சு இதற்கு விசாரணை செய்து நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னாங்க. அன்றைக்கி சொன்னது அத்தனை பேர் என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி கலவரம் செய்து விட்டது, பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி மொத்த பழியும் யார் மேலே வந்தது? பாட்டாளி மக்கள் கட்சி மேலே வந்தது. அதற்கு பிறகு எந்த முதலமைச்சர், எந்த அரசாங்கம் பாமகவை தடை செய்ய வேண்டும் இல்லை அது இழப்பீடு திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கூறினார்களோ அவர்கள் விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரணை செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 4 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க.